ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு பிள்ளையே, இந்த சாயப்பா அவ்வளவு சுலபமாக யாரையும் தேடி போய் குறி சொல்கிறது கிடையாது. சீரடியில் நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கேன், வறுமையில் இருந்திருக்கேன், பல நாட்கள் சாப்பிடாம கூட இருந்திருக்கேன். தீபம் ஏற்றுறதுக்கு எனக்கு எண்ணெய் இல்லாத போதும் கூட நான் யாரையும் தேடி போய் உதவி கேட்டதும் கிடையாது. அடுத்தவங்க வாழ்க்கையில் என்ன நடக்க போகுதுன்னு குறி சொன்னால் அவங்க தான் நமக்கு கேட்டதையெல்லாம் அள்ளி கொடுப்பாங்களேன்னு சொல்லி யார் வாழ்வில் நடக்க போவதையும் நான் போய் முன்கூட்டி சொன்னதும் கிடையாது. ஆனால் எல்லாமே நான் அறிவேன். முக்காலமும் உணர்ந்த இந்த சாயப்பா யாரையும் தேடி போய் உதவி கேட்டதையோ யாருக்கும் குறி சொன்னதையோ நீ பார்த்துருக்கியா? இல்லை தானே? அப்படி இருந்தும் இன்னைக்கு என் அன்பு பிள்ளையான உனக்கு குறி சொல்ல வந்திருக்கேனா? கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய விஷயம் நடக்க போகுதுன்றதை புரிஞ்சுக்கோ. ஆமேன் செல்லமே. 100க்கு 100% நீ என்கிட்ட கேட்ட விஷயத்தை உனக்கு அப்படியே நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன்ற வாக்கு கொடுப்பதற்காகவே இந்த சாயப்பா உனக்கு குறி சொல்ல வந்திருக்கேன். நீ கேட்டதெல்லாம் அப்படியே உன் வாழ்க்கையில் நடக்க போகுது. என்னை நம்பி நான் சொல்கிறத கேளு. உன் மனசு தூய்மையாக இருக்கு. சுத்தமான நல்ல மனம் கொண்ட மனிதர்களுக்கு சோதனைகள் வரத்தானே செய்யும். அப்படிதான் உன் வாழ்க்கையில் இப்போ நீ சோதனைகளை அனுபவிச்சுக்கிட்டு இருக்க. ஆனாலும் ஒருபோதும் நம்பிக்கையை கைவிட்டாத. உன்னை விட இந்த சாயப்பா உன்னை அதிகமாக நம்புகிறேன். நீ யார், எப்படிப்பட்ட வெற்றியை பெறப்போகிறாய் எல்லாமே எனக்கு தெரியும். உனக்கு துணையாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். உன்னையும் உன் குடும்பத்தையும் காப்பாற்றி உயர்த்தி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கிறதல்லவா? அதனால தான் உனக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை சின்ன சின்ன நோய்களாக, அறிகுறிகளாக நான் உனக்கு ஆரம்பத்திலேயே காட்டி கொடுக்குறேன். கர்ம வினையின் காரணமாக நீ கஷ்டப்படணுன்ற உன் தலையெழுத்துப்படி தான் சில விஷயங்களை இப்போதைக்கு அனுபவிச்சுக்கிட்டு இருக்க. இருந்தாலும் உன் குடும்பத்தில் ஒருத்தர் மாற்றி ஒருத்தருக்கு அதாவது பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கு, கஷ்டம் வந்துக்கிட்டே இருக்குன்னு நீ வருத்தப்படாத. சின்ன சின்ன கஷ்டங்களை உனக்கு கொடுத்து உனக்கு வரவிருக்கிற பெரும் கஷ்டங்களை எல்லாம் நான் சரி பண்ணிக்கிட்டு இருக்கேன். எல்லா விஷயங்களையும் என் அருளால் சரி செய்யவும் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கவும் நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. அலட்சியப்படுத்தாமல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றத்தை செலுத்த கவனத்தை தயார் செய். உன் ஆரோக்கியத்துக்கு நீ கவனம் செலுத்தும் போது உன் குடும்பத்தில் எல்லாரும் நல்ல உணவை சாப்பிட்டு நல்லபடியாக ஆரோக்கியமாக வெற்றிகரமாக வாழ்க்கையை ஜெயிக்கிறதுக்கு இந்த சாயப்பா நானே உனக்கு வழிகாட்டுவேன். என் தங்கமே, நான் பெத்து எடுக்காத என் செல்ல பிள்ளையான நீ எதுக்காகவும் பயப்படாதே. நான் பெறலேனாலும் நீ என்னுடைய பிள்ளைதான். இந்த சாயப்பாவை நம்பினா எந்த சூழ்நிலையிலையும் நான் உன்னை தலையை தூக்க வச்சு கௌரவப்படுத்துவனே தவிர நடுக்காட்டில் பரிதவிக்க விட்டுட்டு போக மாட்டேன். நீ எப்போதும் தைரியமாக இருந்தினாதான் என்னால் உனக்கு எல்லா வேலைகளையும் செஞ்சு கொடுக்க முடியும். எந்த அளவுக்கு தைரியமும் துணிச்சலும் உனக்கு இருக்கோ அந்த அளவுக்கு நீ வாழ்க்கையில் மிகப்பெரிய நல்ல நிலைமைக்கு உயர முடியும். சுகமான தூக்கத்தையும் லேசான மனசையும் ஒழுகாத வீட்டையும் நல்ல வருமானம் வரக்கூடிய வேலையையும் கடனும் கஷ்டமும் இல்லாத வாழ்க்கையும் உனக்கு கொடுத்து நீண்ட ஆயுளோட நிம்மதியான வாழ்க்கையை உனக்கு கொடுக்க வந்திருக்கேன். நீ கேட்பது எதுவாக இருந்தாலும் அதை கண்டிப்பாக நான் உனக்கு கொடுத்து உன்னை உயர்த்தி உன் வாழ்க்கையை சிறப்பிப்பேன். அவசரப்பட்டு எந்த விஷயத்தையும் செய்ய நினைக்காதே. எந்த முடிவு எடுக்கிறதுக்கு முன்பாகவும் ஒரு 2 நிமிஷம் கண்ணை மூடி இது சரியாக வருமானு யோசி. முடிவு எடுத்துட்டு அப்புறமா உட்காந்து பயப்பட்டுக்கிட்டும் கவலைப்பட்டுக்கிட்டும் இருக்கிறதை விட முடிவு எடுப்பதற்கு முன்பாக 2 நிமிஷம் யோசிக்கிறது நல்லது தானே? திக்கு தெரியாத காட்டில் வழி தெரியாமல் முழிக்கும் குழந்தை போல இருக்கும் உனக்கு இந்த சாயப்பா வழிகாட்ட வந்துட்டேன். தினமும் காலையில் முழிக்கும் போதே ஒவ்வொரு விஷயத்தையும் நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே எந்திரிச்சதானே? அந்த கவலைகளுக்கெல்லாம் இப்போது நான் ஒரு முடிவு கட்ட போகிறேன். நேற்று நீ ஒரு விஷயத்தை நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தியே, அது இப்போ காணாமல் போச்சு பற்றியா? எப்போதுமே நேற்று நடந்தது நேற்றோடு முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி அதை பற்றி யோசிக்கவே கூடாது. இன்னைக்கு நீ செய்ய வேண்டிய கடமைகளும் பொறுப்புகளும் நிறைய இருக்கிறதல்லவா? அதன் மீது கவனம் செலுத்து. தேவையில்லாமல் கவலைப்பட்டு உன் நேரத்தை வீணாக்க வேண்டாம். இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருந்து உன் எண்ண தூய்மைக்கு ஏற்றாற் போல உனக்கான வெற்றியை கொடுக்குறேன். நீ சரியாக செய்யும் செயல்கள் யாவற்றிலும் கண்டிப்பாக உனக்கு வெற்றி கிடைச்சே தீரும். உன்னை கை தூக்கி விடவும்
உனக்கு உதவி செஞ்சு உன்னை முன்னேற்றுவதற்கும். உனக்குன்னு சொத்து சுகமோ அல்லது தந்தையோ பெருசா வசதியோ எதுவும் இல்லை. அதை உருவாக்குவதற்காக தானே நீ போராடிட்டு இருக்க. உன் முயற்சியின் மூலமாகவே உனக்கு சொத்து சுகங்கள் சேர்ந்து நீ சுகமாய் வாழும்படி இந்த சாயப்பா நான் பார்த்துக்கிறேன். இத்தனை காலமாக சோதனையாக இருந்த உன் வாழ்க்கையில இனிமே உனக்கு நல்ல காலம் வரப்போகுது. உன் கண்ணில் நான் படணும்னு தான் உனக்காக கண் திறந்து காத்துக்கிட்டு இருக்கேன். உன் எண்ணப்படியே உன் வாழ்க்கையில எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக இந்த சாயப்பா நடத்தி கொடுத்துட்றேன். காலம் எப்போ எப்படி எதை செய்யும்னு உனக்கு தெரியாது தானே. காலம் போடும் கணக்கை நம்பி குழம்பிக் கொள்ளாதே. எல்லாத்துக்கும் இந்த சாயப்பா ஒரு கணக்கு வச்சிருக்கேன். உனக்கான நல்ல கணக்கை தான் உன் வாழ்க்கையில் நான் போட்டிருக்கேன் என் செல்லமே. கூடிய சீக்கிரம் எல்லாமே உனக்கு சரியாக சிறப்பாக நடக்க போகுது. உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி கொடுத்து உன்னை தலை நிமிர்ந்து வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். என்னையே நம்பி வாழும் என் அன்பு பிள்ளையான உன்னை நான் ஒருபோதும் வெறும் கையோடு அனுப்ப மாட்டேன். எத்தனை கஷ்டம் இருந்தாலும் எவ்வளவு கவலைகள் இருந்தாலும் அது எல்லாத்தையும் கரைச்சு உன் நம்பிக்கைக்கு ஏற்றாற் போல உன்னை உயர்த்தி பிடிக்கிறேன். நீயும் ஒருபோதும் எதையும் யோசிச்சு மனசு சோர்ந்து போகாதே. நேரமும் காலமும் இப்போ உனக்கு சாதகமாக மாறி உன் வாழ்க்கை உயரும்படி நான் செய்கிறேன். உன் வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் வந்த பிறகு நீ எதுக்கும் கவலைப்பட வேண்டாம் என் செல்லமே. நீ அமைதியாக இருக்கிறது உன்னுடைய பலவீனம் கிடையாது. நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கை தானே. அந்த நம்பிக்கைக்கு ஏற்றாற் போல உன்னை உயர்த்தி உனக்கான நல்லதை எல்லாம் செஞ்சு தரேன். நீ எதிலும் அவசரப்படாதே. எந்த விஷயத்துக்காகவும் மனம் சோர்ந்து போகாதே. உடைஞ்ச மனசை மீண்டும் உருவாக்கும் சக்தி இந்த சாயப்பாக்கு இருக்கு. நீ அமைதியாக இருந்தாலே உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான நல்லதை எல்லாம் நான் செஞ்சு கொடுத்துருவேன். உன் நீண்ட நாள் வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி நான் உனக்கான நிம்மதியை கொடுக்க போகிறேன். நீ நினைக்கிறத விட நிறைய சக்தியும் திறமையும் வாய்ந்த பிள்ளையாகவே நீ இருக்க. உன்னுடைய சக்தியையும் திறமையும் தட்டி எழுப்புவது தான் உன்னுடைய வாழ்க்கை. உன் வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்கள் எல்லாம் உன் திறமையை வெளிக்கொண்டு வருவதற்காக உன் சக்தியை உனக்கு உணர்த்துவதற்காகவே நடக்குதுங்கிறத புரிஞ்சுக்கோ. வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்போது அதை பார்த்து பயந்து ஓடாமல் உன்னை நீ வலிமையான ஆளாக உருவாக்கிக்கணும். உழைப்பு தான் தெய்வம்ன்றதை நீ புரிஞ்சுக்கிட்டு நம்பிக்கையோடு உன் உழைப்பை செய்யும்போது கண்டிப்பாக உனக்கு தோல்வி என்பதே இருக்காது. காலமும் நேரமும் உன்னை சோதிச்சாலும் உன் நேர்மை உன்னை உயர்த்தும் அல்லவா. உன் நேர்மைக்கும் உண்மைக்கும் சேர்த்து இந்த சாயப்பா உன்னை மிகப்பெரிய அளவில் உயர்த்தி காட்டுறேன். கீழே விழுந்தாலும் தைரியமாக எந்திரிச்சு நிற்கிற மனுஷனுக்கு கண்டிப்பாக வெற்றியே தலைவணங்கும். என்னை நம்பும் உனக்கு துணையாக இந்த சாயப்பா நான் இருந்து உனக்கான வெற்றியை மிகப்பெரிய அளவில் கொடுக்க போகிறேன். என்னை நம்புகிறவங்க யாரும் எதுக்காகவும் பயப்பட தேவையில்லை. நான் என்ன செஞ்சாலும் அதில் என் அருள் கலந்தே இருக்கும். உன் வாழ்க்கை இப்போ கஷ்டமாக இருக்குன்னு மட்டும் நீ ஒருபோதும் உடஞ்சி போயிடாதே. உன் பாதை மெதுவாக இருந்தாலும் அது நேர்மையான பாதை. நீ ஒருபோதும் தோற்று போக நான் விட்டுட மாட்டேன். உனக்கான தோல்வியை தாண்டி வெற்றியை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. வஞ்சகங்கள் அனைத்தும் உன்னை விட்டு விலகி போக போகுது. நீ செய்த நல்வினைகள் யாவும் உன் பாதையை ஒளியூட்டும். நீ நினைச்ச எல்லா காரியங்களையும் இந்த சாயப்பா உனக்கு இனிதே நிறைவேற்றி கொடுக்க போகிறேன். நீ என்னைக்கும் எந்த குறையும் இல்லாமல் நல்லபடியாக வாழ்வதற்கு என் அருள் ஆசிகளை அள்ளி கொடுக்குறேன். நீ நினைச்சதெல்லாம் எந்த தடையும் இல்லாமல் உனக்கு வந்து சேரும். நீ என்னைக்கும் எந்த குறையும் இல்லாமல் நிறைவாக நிம்மதியாக வாழும்படி இந்த சாயப்பா செய்கிறேன். தடைகளை எல்லாம் உடைத்தெறிந்து உனக்கான வெற்றியை கொடுக்க நான் வந்துட்டேன். உனக்கும் உன் குடும்பத்துக்கும் நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் தெளிவான மனசையும் வற்றாத செல்வத்தையும் நிம்மதியான தூக்கத்தையும் கொடுத்து மகிழ்ச்சியோடு உன்னை வாழ வைக்க வேண்டியது என்னுடைய கடமை. எது ரசிக்கப்பட்டதோ அது சலிக்கவும் படும். எந்த விஷயம் நீ பார்த்து பார்த்து ரசிக்கிற அளவுக்கு மிக அழகானதா அற்புதமானதா இருக்கோ அது என்னைக்காவது ஒரு நாள் உன்னாலேயே வெறுக்கக்கூடியதா உனக்கு பார்த்து பார்த்து சலிப்படையக்கூடியதா மாறும் என் செல்லமே. நீ எந்த விஷயத்தை பிரம்மாண்டமாக பிரமிச்சு பார்க்குறியோ ஒரு கட்டத்தில் அதை வெறுக்க தான் செய்வ. எது அற்புதமாக போற்றப்படுகிறதோ அதுவே ஒரு நாள் குப்பையாக தூக்கி எறியப்படும். இதை எப்போதும் ஞாபகம் வச்சுக்கோ. வாழ்க்கையும் ரொம்ப சிறுசு,
மனித மனங்களும் சிரிச்சு. இன்னைக்கு வேணும் வேணும்னு சொல்கிறவங்க நாளைக்கு அதையே வேணாம்னு தூக்கி போடுவாங்க. இன்னைக்கு வேணாம் வேணாம்னு ஒதுக்குறவங்க நாளைக்கு அதுதான் வேணும்னு அடம் பிடிப்பாங்க. மனித வாழ்க்கையில் எது எப்போ எப்படி வேணும்னாலும் நடக்கும்ன்றதை நீ புரிஞ்சுக்கோ.